ஹலோ காய்ஸ். இன்றைக்கி அப்படியே மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு சார்ட்டாக பார்ப்போம். இப்போ பிடிசி சார்ட் எடுத்திருக்கோம். பிடிசியில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கு கிட்ட வந்துருச்சு. சப்போர்ட் ரேஞ்சு கிட்ட வந்துட்டு கரெக்டான ஒரு சப்போர்ட்னு எடுத்துருச்சு அப்படின்னா, இன்னும் செல் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, வீக்லியை பொறுத்த வரைக்கும் இன்னும் செல் ட்ரெண்ட் முடியல. இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு கேண்டில் ஒன்று ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பை கேண்டில் ஃபார்ம் ஆகி இப்படி ஏதாவது ஒரு வீக்கு வச்சு ரிஜெக்ஷன் இந்த இடத்துல காட்டினா மட்டும்தான், இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி ஃபுல்லாக எடுத்துட்டால் மட்டும்தான் இது வந்து ஃபுல்லாகவே இன்னும் பை ட்ரெண்டுக்கு திரும்புறதா அர்த்தம். ஸோ அது வரைக்குமே ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து ஒரு செல் ரேஞ்சில் தான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. அடுத்து டெய்லியில் போய் பார்த்தோம் அப்படின்னா, டெய்லிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் இங்கே வரும்போது சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் வந்து இது வரைக்குமே வரலாம், இது வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப அப்படி பொறுமையாக பை ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னுமே வந்து ட்ரெண்ட் வந்து டெய்லியுமே வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. இது வந்து இன்டர்னலாக செல்லு நடக்குது. பட் வந்து எப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சை உடைக்கிற வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து பை தான், ஸ்டில் பை தான். இதை உடச்சிட்டு கீழே போயிட்டு திரும்ப வந்தால் தான் வந்து இது வந்து மேபி செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்த இடத்துக்கிட்ட உடைக்கிறது வந்து எப்படின்னா, இதை பிரேக் பண்ணுறது ஜஸ்ட்டு விக் மட்டும் வச்சுட்டு திரும்ப மேலே போயிடுச்சு அப்படின்னா இது பை தான். இல்லை ஒரு ஃபுல் கேண்டில் வந்து 4 ஹவர்லேயோ இல்லை டேலேயோ வந்து ஒரு ஃபுல் கேண்டில் வந்து இதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மேபி வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே போகுதுன்னு அர்த்தம். மோஸ்ட்லி இதை உடச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இங்கேருந்து திரும்பி கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி மேபி கீழே வரலாம், இல்லை அப்படியே கண்டினியூ மேலே போகலாம். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆமாம், டேயில் வந்து இன்னுமே வந்து நமக்கு வந்து ஒரு பை திரும்புறதுக்கான ஃபுல் இது காட்டல. இங்கே வந்து ஒரு விக்கு ஃபார்ம் ஆகி இந்த இடத்துக்கு திரும்புகிற மாதிரி காட்டுது. பட் வந்து இது வந்து ஜஸ்ட்டு லிக்விடிட்டி தான் எடுத்திருக்கு. இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃபார்ம் ஆகிறத பார்த்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது பெட்ரு. வேறு 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா, 4 ஹவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து செல் ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. எங்கேயுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிரேக் அவுட் எங்கேயுமே காட்டலை. ஸோ வந்து இன்னுமே வந்து அழகாக ஒரு சின்ன ரீட்டர்ஸ் எடுத்து திரும்ப வந்து ஒரு செல்லுக்கான வாய்ப்பை தான் காட்டிகிட்டு இருக்கு பிடிசி. சரி, பார்க்கலாம், கண்டினியூவாக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நம்ம பை ட்ரை பண்ணலாம். பெட்டர் வந்து இந்த இடம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது நல்லது. ஒரு 75 ஜோன் வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. பார்ப்போம். அடுத்து 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன 1 ஹவரோட ஹையர் கேண்டில். ஸோ வந்து 1 ஹவரில் நம்ம இப்போ வந்து ட்ரேட் பார்க்கணும் அப்படின்னா, இதை உடைக்கிற வரைக்குமே வந்து இது வரைக்கும் போயிட்டு இங்கே கீழே மேபி வந்துச்சுனாலும் இது செல்லு தான். இதை உடச்சிட்டு சப்போஸ் மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து நம்ம சின்னதாக ஒரு சின்ன ஒரு புல் பேக் வந்து மேபி எதிர்பார்க்கலாம். ஒரு 90 வரைக்கும் சம்திங் வந்து நம்ம ஒரு புல் பேக் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இந்த 1 ஹவர் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா. அப்படி இல்லாத பட்சத்தில் ட்ரெண்ட் வந்து இன்னும் ஃபுல்லாகவே செல்லில் தான் இருக்குது. ஓகேவா? பட் 1 ஹவரில் வந்து சம்திங் ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆர்டர் பிளாக்ஸ் தான். அங்கே இருக்க ஏற்கனவே இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து இன்னும் வந்து ஒரு ஃபோர்ஸாக மூவ் ஆகலை, அந்தளவுக்கு லிக்விடிட்டி எடுக்கலை. ஸோ வந்து திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 70% கீழே போகிறதான் வாய்ப்பு அதிகம். பட் வந்து ஷார்ட் டேர்மில் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டியை இது பண்ணிவிட்டு கிராப் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 15 மினிட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான பை ட்ரெண்ட் மாதிரி காட்டுது. ஒரு அழகான ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிகிட்டே போகுது. ஸோ வந்து இது வேணால் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்படி ஹையர் லோ இந்த ஃபஸ்ட்டு ஹையர் லோ உடச்சதுன்னா அடுத்த டார்கெட் வந்து மேபி இது வரைக்கும் அடுத்த டார்கெட் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். இல்லை இது வரைக்கும் கூட இங்கே கூட நல்ல லிக்விடிட்டி இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் வந்து நல்ல ஒரு பிக் இன்ஸ்டியூஷன் கேண்டில் இது. ஸோ ப்ரைஸ் வந்து மேபி இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே சப்போஸ் இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா, கன்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னா இதை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் செல்லு ட்ரை பண்ணலாம், 82 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்ப மேலே போச்சு அப்படின்னா, இதை உடச்சிட்டு மேலே போச்சு அப்படின்னா பை பாருங்கள். அப்படி இதை உடைக்காத பட்சத்துக்கு கண்டினியூவாக செல்லு தான். ஓகேவா? ஓகே,
5 மினிட்ஸ்லேயே இன்னும் வந்து அழகான ஒரு இன்டர்னலான பை ட்ரெண்டு தான் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து செல்லுக்கான பிரேக் அவுட் எதுவுமே காட்டலை. பட் இந்த லெவல் வந்து ஒரு ஒன் ஹவரில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு மேபி ஒரு வீக் வச்சுட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு திரும்ப அப்படி பொறுமையாக கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான வந்து 4 ஹவரில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. அதாவது நல்ல ஒரு ரேலி மேலே போயிட்டு திரும்ப ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு ரேலிக்கு ட்ரை பண்ணுச்சு. பட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மூமெண்ட் இல்லாமல் இங்கேயே வந்து திரும்பிடுச்சு. இது வந்து என்ன பேட்டர்ன்னா ஒன்று வந்து நான் ஆல்ரெடி ஒரு அந்த 4 டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எப்படின்னா இது வந்து ரேலி பேஸ்டு இது ட்ராப் அந்த இதை வந்து பேஸ் பண்ணி வருது. இங்கே வந்துட்டு என்ன பண்ணும், சின்னதாக ஒரு இது திரும்ப மேலே போய் இப்படி ஈக்குவல் லோ ஓகே ட்ரை பண்ணோம். அப்படி முடியாத பட்சத்துக்கு இங்கேயே வச்சுட்டு திரும்ப இப்படி கீழே வந்துடும். இது வந்து என்ன அப்படின்னா இது ட்ராப்பு, இது பேஸு, இது ட்ராப்பு. இந்த ட்ராப் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த இது வந்து ட்ராப்பு, பேஸு, ட்ராப் அப்படின்ற இது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இது வந்து பேட்டர்னை வந்து கண்டினியூ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 2 வகையான பேட்டர்ன் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபார்ம் ஆகிருக்கபடி இப்படி போயிட்டு திரும்ப வந்து இங்கேயே வந்து மேலே ஈக்குவல் ஹை வைக்க முடியாமல் இங்கேயே திரும்பிட்டு ப்ரைஸ் நேராக கீழே போகுது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இன்னொன்று நடக்கலாம். என்ன அப்படின்னா இங்கே போயிட்டு திரும்ப அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், இதே ஈக்குவலுக்கு போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு பிக்கு மேலே வச்சுட்டு திரும்ப வந்து இப்படி கீழே வரத்துக்கும் வாய்ப்பு. இது வந்து என்னென்னா ரேலி பேஸு ட்ராப். இது வந்து ட்ராப் பேஸ் ட்ராப்பாகவும் இருக்கலாம், இல்லை ரேலி பேஸ் ட்ராப்பாகவும் மாறலாம். ஒரு டபுள் டாப் மாதிரி வச்சுட்டு திரும்ப வந்து கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஏன்னா வந்து இது வந்து இன்னும் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ட்ரெண்டு படி வந்து இது வரைக்கும் ப்ரைஸ் வந்தாலுமே இப்படி வந்தாலுமே இது வரைக்கும் வந்தாலுமே ப்ரைஸ் வந்து ஸ்டில் வந்து பை தான். ஸோ வந்து இங்கேருந்து திரும்பி போகவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரைஸ் அப்படி ஸ்லோவாக இங்கே வந்துட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 3600 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். 3600 உடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வீக்லி ட்ரெண்ட்லேயே வந்து ஒரு செல் ட்ரெண்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேவா? இன்டர்னலாக செல்லு நடந்தாலுமே இது வந்து ஸ்டில் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, டேயில் வந்து நம்ம பார்த்தபடி கோல்டில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஒரு 4 ஹவரில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து கீழே வந்துட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம். அதாவது இது வந்து ஸ்ட்ராங்கான மேலே போகும்போது இது ஸ்ட்ராங்கான ஹையர் லோவாக ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த ஹையர் லோவை உடைக்கக்கூடாது நம்ம ரூல்ஸ் படி. பட் வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ இதை வந்து உடச்சிட்டு இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்து நம்ம ஸ்ட்ரக்சர் படி திரும்ப வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகணும், லோவர் ஹை ஃபார்ம் ஆகணும். அதுவும் போயிட்டு லோவர் ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப வந்து இப்போ லைட்டாக ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு திரும்ப வந்து செல்லு தான் கண்டினியூ ஆகுது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீட்ரேஸ் ஜோனாக இருக்கனால இங்கேருந்து ப்ரைஸ் வந்து திரும்ப ஜஸ்ட்டு ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு இப்போ திரும்ப செல்லு நோக்கி வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து இது செல்லு தான் வாய்ப்பு இருக்குது. அன்டில் எது வரைக்கும் அப்படின்னா இந்த லெவலில் உடைக்கிற வரைக்கும், இந்த 4180 அந்த ரேஞ்சு இந்த ஹையை வந்து உடைக்கிற வரைக்குமே வந்து இது வந்து இன்னும் வந்து செல் ட்ரெண்டு தான். ஸோ சப்போஸ் இதை உடைச்சாலுமே அடுத்து இது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போஸ் வந்து ப்ரைஸ் வந்து ஒன்று இங்கேயே வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் அப்படியே போகலாம். இல்லை இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி கரெக்ட் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து 3600 வரைக்குமே இது கீழே போனாலுமே இன்டர்னலாக வந்து இந்த இடத்துக்கிட்ட செல்லு நடந்தாலும் பட் ஓவராலாக பிக் பிக்சரில் பார்த்தோம்னா இது வந்து பை தான். ஓகேவா? இன்னும் வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் முடிச்சுட்டு திரும்ப இப்படி சைக்கிள் எடுக்கிற மாதிரி தான் இது. என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 4 ஹவரில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்லேயும் நம்ம பார்த்த மாதிரி அழகான ஒரு இங்கே ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிட்டு கீழே தான் வந்துட்டுருக்கு. பட் வந்து இந்த கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
கீழே போகிறதுக்கு வந்து ரொம்ப வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது, பையர்ஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட அதிகமாக புஷ் பண்ணுறாங்க. பையர்ஸ் வந்து அதிகமாக இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதே அளவுக்கு செல்லிங் ப்ரெஷரும் இருக்குது. என்னதான் செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் பையிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக திரும்ப வந்து ஒரு மேலே பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி நடக்குது, திங்கக்கிழமை எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். என்னதான் ரூல்ஸ் படி வந்து இந்த இடத்துக்கிட்ட கீழே வந்தாலுமே, இப்படி வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கீழே வந்தாலும் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீட்ரேஸ் ஜோனாக ஆக்ட் ஆகுது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப இந்த இடத்துக்கிட்டேருந்து எத்தனை விக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 5-6 விக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆகி திரும்ப வந்து ப்ரைஸ் மேலே தான் மூவ் பண்ண ட்ரை பண்ணுது. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பைக்கான இதுதான் வந்து காட்டுது. ஏன்னா விக்கு வச்சு அந்த ஓப்பன் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு, பாதிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வந்து இன்னும் வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான பை ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் ஷோ ஆகுது. மார்க்கெட் மண்டே எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு பொறுமையாக அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட ரூல்ஸ் வந்து சிம்பிள். இதை உடைக்கக்கூடாது. இதை உடைச்சிட்டா செல்லு, இதை உடைச்சிட்டு ஃபுல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா செல்லு, இதை உடைச்சிட்டு ஃபுல் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து பை. நம்ம அடுத்து பை எதிர்பார்க்கலாம். பட் இங்கே வந்து சம்டைம் வந்து இங்கே போயிட்டு ஒரு இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு விக்கு வச்சுட்டு திரும்ப கீழே வந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்ம கீ லெவல்ஸில் வந்து என்ன கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்து அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஒன் ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா, ஒன் ஹவரில் வந்து இது ஒரு ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இங்கே ஒரு அழகான ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் நம்மளோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஃபார்ம் பண்ணுற லோவர் ஹையை திரும்ப உடைக்கக்கூடாது. ப்ரைஸ் வந்து திரும்ப போயிட்டு மேலே வந்துட்டு அழகாக உடச்சிட்டு கீழே வந்துட்டு ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஒன் ஹவரில் வந்து இது பை ட்ரெண்டாக இருக்குது, பை ட்ரெண்டாக மாறி இருக்குது. ஸோ பேஸ் ஆன் தட் எப்படி மார்க்கெட் ரியாகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை வந்து நம்ம ஒன் ஹவரோட பிரேக் அவுட்டாக அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஒன் ஹவரோட மார்க்கெட் ஷிப் பை. ஓகே, அதே போல் இது வந்து ஒன் ஹவரோட ஒரு லோவர் ஹை, சரி ஹையர் லோ, ஒன் ஹவரோட ஹையர் லோ. ஸோ ஒன் ஹவர் படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சை உடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து இன்டர்னலி பை தான். இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போனாலும் போகலாம். ஸோ வந்து இது வரைக்கும் நமக்கு பை தான். எந்த ரேஞ்சுனா 4030 வரைக்கும் ப்ரைஸ் கீழே வந்துட்டு திரும்ப மேலே போனாலுமே பைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 4030 உடச்சிட்டு ஃபுல் கேண்டில் வந்து கீழே வச்சுச்சு அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட ஏதாவது ஸ்ட்ராங்கான கேண்டில் கீழே உடச்சிட்டு வச்சுச்சுன்னா இது வந்து திரும்ப வந்து செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ ஒன் ஹவர் படி ஷார்ட் டேர்மில் வந்து இன்டர்னலாக வந்து இப்போ பை ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கேருந்து போச்சு அப்படின்னா இங்கேருந்து வந்து இது வரைக்கும் போகலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது வரைக்கும் போகலாம். அப்புறம் சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்ததுன்னா அடுத்து வந்து 4250 போக வாய்ப்பு இருக்குது. இல்லை 4180 வரைக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து நாளைக்கு திங்கட்கிழமை வந்து சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னா, இது அதில் கண்டினியூவாக மேலே ஏறிச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து ஒரு 4150 160 அப்படி போயிட்டு திரும்ப வந்து கீழே ரிட்டேஸ் கொடுத்துட்டு திரும்ப மேலேயும் போகலாம். இல்லை மூமெண்டம் கண்டினியூ ஆகலை, செல்லர்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டாங்கன்னா திரும்ப அப்படி இது வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எது வரைக்கும் நடக்கணும்னா அன்டில் இதை உடைக்காம மண்டே வந்து இதை உடைக்காமல் இருக்கணும். இதை உடச்சி ஒரு ஃபுல் கேண்டில் வைக்காமல் இருக்க வரைக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா திரும்ப வந்து நம்ம செல்லு தான் எதிர்பார்க்கணும், கண்டினியூவாக செல்லு தான் எதிர்பார்க்கணும். அடுத்த லெவலில் வந்து நம்ம 3850 அப்படி நம்ம எதிர்பார்க்கணும் அடுத்தது. இதை உடச்சி வந்துருச்சுன்னா அடுத்து வந்து 3950 3945 இந்த ரேஞ்சுக்கு வரும். இங்கே வந்துட்டு திரும்ப வந்து இங்கேயே வந்து திரும்பிடுமா மார்க்கெட், இங்கே வந்து திரும்பிடுமா அப்படின்னா கிடையாது. சப்போஸ் இதை உடச்சி கீழே வந்துருச்சுன்னா அடுத்த நம்ம ஜோன் வந்து இதுதான் 3800 தான். 3800 தான் ஒரு சின்ன ரேட்டஸ் எதிர்பார்க்கலாம். இப்படி 3800 உடச்சி கீழே போயிடுச்சுன்னா அந்த 3600 வந்து ஸ்ட்ராங்கர் சப்போர்ட், இது வந்து மேஜர் சப்போர்ட். இதை உடச்சிருச்சுன்னா வந்து ஓவராலாக ப்ரைஸ் வந்து வீக்லி ஹவர்லேயே வந்து செல்லாக மாறிடும். ஓகேவா? அது வரைக்கும் பை தான்.
நான் திங்கக்கிழமை கீழே வந்துச்சு அப்படின்னா 3800 எதிர்பார்க்கலாம். மேலே போச்சு அப்படின்னா 4150 எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சரி, பார்க்கலாம் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நாஸ்டாகில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி முடிச்சுட்டு இப்போ ஒரு சின்ன பேஸ் எடுத்திருக்கு. இந்த பேஸ் வந்து இங்கேயே முடிச்சுட்டு திரும்ப கண்டினியூ ஆகுமா இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீக்லியில் இப்போ ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்க்கலாம் இது வந்து திரும்ப பை ஆகுமா இல்லை இன்னும் கண்டினியூ ஆகி கீழே வருமான்னு பார்க்கலாம். இது இப்போ கண்டினியூ ஆனாலுமே ஜஸ்ட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு பை கொடுத்துட்டு அடுத்த ஒரு பை கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய கெஸ்ஸிங் படி பார்க்கலாம் எப்படின்ட்டு. டே லெவலில் பார்த்தோம் அப்படின்னா டேலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, இங்கேருந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்னு சொன்னால் இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இப்படி போயிட்டு இதை வந்து உடச்சி கீழே வந்துருச்சு. இந்த டே லெவல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ உடச்சி கீழே வந்துருச்சு. இப்போ வந்து மேபி இப்படி போயிட்டு டே ஃப்ரம் படி பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தா இப்போ என்ன பண்ணணும், இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் கீழே போகும். ஸோ டே படியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் டேர்மாக ஒரு பை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்து 4 ஹவரில் பார்ப்போம். 4 ஹவர் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே திரும்ப அந்த ஹையர் லோவை உடச்சி இங்கேயே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. சரி, இது பிரேக் அவுட் பண்ணாலுமே விக்கு வச்சுட்டு திரும்ப மேலே வந்துருச்சு. இங்கே வந்து ஸ்ட்ராங்காக வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரைஸ் கீழே போயிட்டுருக்கு. இந்த லோவர் ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை என்ன கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளோட ரூல்ஸ் படி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே போச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கடைசியாக ஃபார்ம் ஆன ஹைலோட ஒரு 20% 30% வரைக்கும் நமக்கு மேலே போகணும். இந்த அளவுக்கு மேலே போகணும். இப்படி மேலே போயிட்டு வந்தால் தான் வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை. பட் இது வந்து இப்படி ஃபார்ம் ஆகக்கூடாதானே இப்படி ஃபார்ம் ஆகும். பட் வந்து நமக்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹைனா இது வரைக்கும் ஃபார்ம் ஆனால் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சராக நம்ம எடுத்துக்கலாம், ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா மேபி ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து போயிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இது பாருங்கள், ஒரே கேண்டில் 4 ஹவரில் ஒரே கேண்டில் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கேண்டில். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆர்டர் பிளாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் மேலே போயிட்டு இந்த ஆர்டர் பிளாக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டர் பிளாக்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சமாக மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்க ஆர்டர்ஸில் கிராப் பண்ணிவிட்டு அவங்க வந்து மேலே பை ஆகிறது கொஞ்சம் பை ஆகி கொண்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா அடுத்த வாரம் சப்போஸ் மேலே போச்சுன்னா இது வரைக்கும் ஃபஸ்ட்டு போகும், கண்டிப்பாக போகும். 25,600 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அங்கே போயிட்டு திரும்ப இப்போ சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு அதுக்கப்புறம் மூமெண்ட்டத்தை பொறுத்து மேலே போகிறதுனாலும் போகலாம், இல்லை கீழே வரதுனாலும் வரலாம். ஓகேவா? ஸோ ஓவரால் நமக்கு செல் ட்ரெண்ட் இருந்தாலுமே ஒரு ஷார்ட் டேர்மில் நமக்கு பைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டேலியும் வாய்ப்பு இருக்குது, 4 ஹவர்லேயும் வாய்ப்பு நடந்துகிட்டு இருக்குது. பைக்கான வாய்ப்பு நடந்துகிட்ருக்கு இன்டர்னலாக. அடுத்தது 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஹவரில் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோ இங்கே ஃபார்ம் பண்ணியிருந்தது, நான் மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து சின்னதாக அதை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காட்டுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு திரும்ப வந்து போயிட்டு புது லோ இன்னும் வைக்கல, இந்த ஹை இந்த லோவை இன்னும் உடைக்கல. ஸோ வந்து மண்டே வந்து இந்த லோவை உடைக்காமல் ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப இப்படி மேலே போச்சு அப்படின்னா இதை ஹையர் லோவாக வச்சு ஒரு பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டார்கெட்டை வந்து இதை வச்சுக்கோங்க, 25,000 கரெக்டாக 24,800லேருந்து 25,000 இந்த இடத்துக்கு கரெக்டாக எதிர்பார்க்கலாம் நம்ம அடுத்த வாரம். ஓகேவா? அடுத்த வாரம் ப்ரைஸ் வந்து மண்டே வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு 24,000 கிட்ட வந்துட்டு திரும்ப வந்து மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா இங்கே இதுக்கு ஈக்குவலான ஒரு பக்கத்துலேயே ஸ்ட்ரைட்டான எஸ்எல் வச்சு இங்கே ஒரு பை ட்ரை பண்ணலாம். டார்கெட் வந்து 25,000 ட்ரை பண்ணலாம், 24,800லேருந்து 25,000 ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த கேண்டிலில் வந்து ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக போயிட்டு இதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஓகே
இது 3 பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற 3 சார்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி போடுறேன். ஒன்று ஒன்றா செக் பண்ணிவிட்டு கீ லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஒரு புது வீடியோவில் பார்ப்போம்.